வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட குக்கி பீஸ் ஐ பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். குக்கி பீஸு ஐ பீஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்ச் டேப் தான் மெஷர் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஃபிங்கர் அந்த மெஷர்மெண்ட்லேயே கூட இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கி பீஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஒரு 2.5 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறோம். ஹை பீஸ்க்கு வந்து 3 இன்ச்சுக்கு மேலே 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு பெரிய கிளாத் எடுத்தோம்னா டபுளாக மடித்து வச்சு ஃபோல்டு பண்ணி திருப்பிக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்கான அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி லைனிங் வச்சதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை விட ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சென்டர் மார்க் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அங்கே வந்து 2 தையல் வேணும். சும்மா 2 லைன்ஸ் கேப்பில் வந்து ஒரு தையல் பக்கத்துலேயே போட போகிறோம். ஏன்னா வெறும் நம்மளுக்கு சிசர் கேப் இருந்தால் போதும், அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டோம்னா கிளாத் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மேலேயும் கீழே மிஸ் ஆகிடும். இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிசர் கேப்புக்கு வந்து நான் 2 தையல் போட்டிருக்கேன், இந்த பக்கமோ அந்த பக்கமோ. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து என்னென்னா ஐ பீஸ் ரைட் சைடில் வர மாதிரி, அதாவது ஸ்டிச் பண்ணுறப்ப லெஃப்டில் இருக்கணும், நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு வந்து மாற்றி தான் வேணும்னா அப்படி கூட மாற்றி வச்சு அடிச்சுக்கலாம். கொக்கி பீஸ்க்கு என்ன பண்ணோம்னா மேலே வச்சு உள்ளே திருப்புவோம், ஹை பீஸுக்கு வந்து உள்ளேருந்து வெளியே திருப்புவோம். அதாவது கொக்கி போடுறதுக்கு மேலே தானே இருக்கணும், அதனால் மேலே வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஹை பீஸ்க்கு வந்து நான் மிஷினில் அடிக்க போகிறேன், கையில் ஸ்டிச் பண்ண போதில்ல. ஹை பீஸ்க்கு இப்போ கொக்கி பீஸ் முடிஞ்சுது. அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஐ பீஸ்க்கு வந்து பாருங்கள், உள்ளே வச்சுட்டேன். அந்த பீஸை டபுளாக மடித்து வச்சுருந்தா நேராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மடித்து வச்சு கொஞ்சம் கேப்பில் வந்து விட்டுட்டு ஒரு தையல் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கணும். 2 அந்த பீஸ் மேலே திருப்புறோம் இல்லைங்களா, நடுவில் ஒரு நீளமாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் மார்க் பண்ணிக்கிறோம். எத்தனை கொக்கி வேணுமோ நம்மளுக்கு அத்தனை ஹோல்ஸ் வேணும் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு வி ஷேப் வர மாதிரி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். டபுள் அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா கொக்கி போடுற இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 5 கொக்கி வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை 6 வேணும், ரொம்ப கிட்ட வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கி எங்கெங்கே ஸ்டிச் பண்ணணும் மார்க் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.